பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு பார்க்க போற வசனம் சங்கீதம் 96ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள், பூலோகத்தாரே நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். இந்த வசனத்தை பார்க்கும்போது தாவீது எழுதியிருக்காங்க, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். நம்ம பார்க்க போனோம்னா ப்ராக்டிக்கலாக லைக் நம்ம சர்ச்சுக்கு போகிறோம் அல்லது ஒரு ஃபெலோஷிப் போகிறோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம், லைக் நல்ல ட்ரெஸ் பண்ணி ஒரு நீட்டாக மேக்கப் எல்லாம் போட்டு லைக் என்ன மாதிரியான ஜுவல்லரிலாம் போடணும் அப்படின்னு நம்ம வெளிப்புறமான தோற்றங்களுக்கு நார்மலாக நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது வழக்கங்கள்ல உண்டு, அப்படிதானே? அதே மாதிரி கர்த்தர் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் எதுன்னு பார்த்தோம்னா அது வந்து உள்ளார்ந்த மனிதனுக்குள்ள ஏற்படுகிற ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை. அதற்கு நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கணும்னா லைக் வேறு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை, அதாவது உலகத்தோடு வேஷம் தரிக்காதபடி, ஒத்த வேஷம் தரிக்காதபடி நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் அவருடைய வார்த்தையின்படி நம்மளை ஒவ்வொரு நாளும் நம்ம புதுப்பித்துக் கொள்வதுதான் பரிசுத்தம் என்பதனுடைய உள்ளார்ந்த அர்த்தம். அதாவது லைக் நான் இப்போ சர்ச்சுக்கு போறேன்னா என்னுடைய வெளிப்புற தோற்றங்கள் வந்து எப்படி இருக்குது, நான் கர்த்தரை வர்ஷிப் பண்ண போறேன்னா என்னுடைய வெளிப்புற தோற்றங்கள் எப்படி இருக்கிறதுங்கிறது வந்து இம்பார்ட்டன்டே கிடையாது. நான் உள்ளார்ந்த மனிதனுக்குள்ள நான் பரிசுத்தமான வாழ்க்கை வாழுகிறேன்னா, உலகத்தோடு ஒத்த வேஷம் தெரியாமல் நான் என்னை பரிசுத்தமாக காத்து கொள்கிறேன்னா, அது வந்து அதை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறாங்க. அதுதான் பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். ஏன்னா கர்த்தர் வந்து பரிசுத்தமானவங்க, அப்படிதானே? அவர் வந்து ஹோலி அண்ட் ஹோலி அண்ட் ஹோலி, there is no sin at all. அப்போ வந்து அவங்க அந்த அளவுக்கு he is expecting, அதாவது லைக் நம்ம வந்து டே டு டே லைஃப்ல லைக் எப்படி நம்மளை வந்து மோல்ட் பண்றோம், எப்படி ப்ராக்ரஸ் பண்றோம், அது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது நம்ம ரட்சிக்கப்படும் போது குழந்தைங்களா ரொம்ப குட்டி பேபியா இருக்கிறோம், அதாவது பால் குடிக்கிற குழந்தை மாதிரி நமக்கு வந்து யாராவது ஒருத்தர் வந்து ஃபீட் பண்ண வேண்டியது இருக்கு. அப்போ நம்ம பேபி ஆகிறோம், அதுக்கப்புறம் சைல்டு ஆகிறோம். ஸோ வி ஹாவ் டு க்ரோ எவ்ரி டே லைஃப்ல வந்து கர்த்தருடைய வார்த்தையை படிக்க படிக்க நமக்கு எது செய்யணும், எது செய்யக்கூடாது, எது பண்ணலாம், எதை வந்து நம்ம விட்டு விடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காரியங்கள் கர்த்தருடைய வசனத்தின் மூலமா நமக்கு பேசப்படும், அப்படிதானே? அதன்படி நம்மளை மாற்றிக்கிறோமா, அது வந்து வெரி ஹார்டு தான். லைக் இப்போ நம்ம வந்து எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா உலகத்துல வந்து நிறைய சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் இருந்துட்டு தான் இருக்குது. அதே மாதிரி இந்த வேர்ல்டே ஒரு காம்படிஷன் வேர்ல்ட்ல தான் இருக்கிறோம். ஆனா நம்ம கர்த்தருக்காக நிற்கிறோமா, அதாவது நான் உலகத்துக்காக நிக்கிறேன்னா கர்த்தருக்காக நிக்கிறேன்னா, என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது வந்து நான் வந்து சோதித்து பார்க்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்ல தான் இருக்கிறோம். அதாவது எல்லாரும் செய்யறாங்க, இது வந்து நம்ம இது செஞ்சா நமக்கு என்ன சின்ன தப்பு தான், சின்னது தானே அப்படி நம்ம யோசிக்கலாம். ஆனா வந்து கர்த்தர் என்ன சொல்றாங்க, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். அதுதான் கர்த்தர் எக்ஸ்பெக்ட் பண்ற வெரி இம்பார்ட்டன்ட் பிரைஸ் அண்ட் வர்ஷிப். அதுதான் கர்த்தரும் எதிர்பார்க்கறாங்க. நம்ம வந்து நம்மளால முடியலையே ஏசப்பா, என்னால வந்து இதை செய்ய முடியல, நான் ரொம்ப ட்ரை பண்றேன், ஆனா வந்து என்னால பண்ண முடியாம இருக்க முடியல, என்னோட சிச்சுவேஷன் என்னை அதுக்குள்ள தள்ளிடுது அப்படின்னு நம்ம வந்து சில நேரங்கள்ல வந்து சிச்சுவேஷனை நம்ம வந்து பிளேம் பண்ணலாம். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகள் அது எல்லாவற்றையும் ஓவர் கம் பண்றதுக்கு, ஏசப்பா நீங்க எனக்கு பலன் தாங்க ஏசப்பா, நான் இது செய்யறது சரியா தவறா அப்படின்னு நம்ம கொஞ்சம் யோசிக்கலாம். அதாவது லைக் நான் பிஃபோர் டூயிங் சம்திங், அதாவது இது பண்றதுக்கு முன்னாடி இது கர்த்தரை பிரியப்படுத்துகிறதா, இது உலகத்தை பிரியப்படுத்துகிறதா அப்படிங்கறத வந்து நம்ம யோசிக்கும் போது கர்த்தர் நம்மளோட கண்டிப்பாக பேசுவாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவருடைய வார்த்தை எப்பொழுதும் பேசிக்கொண்டேதான் இருக்கும். நான் இது செய்யறதுனால எனக்கு இது என்ன யூஸ், நான் அவரை மகிமைப்படுத்துறேன்னா, இப்போ வந்து ஒரு குழந்தை வந்து ஒரு அம்மா அப்பாவுக்கு இருக்கிறாங்க, அம்மா அப்பா வந்து எப்படிலாம் எதிர்பார்ப்பாங்க, குழந்தை இப்படி பண்ணா நல்லா இருக்கும், இந்த மாதிரி பொய் சொல்லக்கூடாது, இந்த மாதிரி பேட் கம்பெனி கூட சேர்ந்து சுத்தக்கூடாது, அப்படி நம்ம ஒரு ஆஸ் அ பேரண்ட் நம்ம எப்படியெல்லாம் நம்மளுடைய குழந்தை பியூரா இருக்கணும்னு ஆசைப்படுறோம். அதே மாதிரிதான் பரலோகத்துல இருக்கிற ஏசப்பா வந்து அவருடைய சொந்த குழந்தையா நம்மளை வந்து தெரிஞ்செடுத்திருக்கிறாங்க, அப்படிதானே? அப்போ வந்து அவங்க வந்து எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, என்னோட பொண்ணு, என்னோட பையன், அவங்க வந்து எப்படிலாம் இருக்கணும், அதாவது எப்படிலாம் என்கிட்ட க்ளோஸா இருக்கணும், என்கிட்ட வந்து எல்லாத்தையும் ஷேர் பண்ணணும், என்கிட்ட வந்து இது பண்ணலாமா, இது பண்ணக்கூடாதா அப்படிங்கறத வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது அவர் எவ்வளவு சந்தோஷப்படுவாங்கல்ல. அதே மாதிரிதான் நம்ம
கர்த்தருடைய பாதத்துல உட்கார்ந்து, "இயேசப்பா, நான் இது இன்னைக்கு நான் பண்ண போறேன். இது உம்முடைய நாமத்துக்கு மகிமையா இருக்குமா? இது வந்து நான் வந்து என்னோட ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போறேன். இது மூலமா நான் வந்து அந்த ஃப்ரெண்டுக்கு நான் எப்படி ஒரு ரோல் மாடலா இருக்கணும்?" அதே மாதிரி எல்லா விஷயத்திலயும் லைக் நம்ம சின்ன சின்ன விஷயங்கள், மேபி நம்ம ஒரு ஃப்ரெண்டோட பேசும்போது அவங்க கிட்ட நம்ம என்ன வார்த்தைகள பேசுறோம், இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன பரிசுத்தத்துக்கு எக்ஸாம்பிள் தான். சோ அதனால வந்து நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் நம்மளுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்துக்கு சேர்ந்த காரியங்கள், அதாவது நம்மை புதுப்பிக்கிற காரியங்கள், கர்த்தருடைய வார்த்தையின்படி நம்மளை மாற்றுகிற காரியங்களை செய்யறதுக்கு நம்ம கர்த்தரிடத்துல நம்மளை ஒப்பு கொடுக்கும் போது, நம்ம கர்த்தருடைய வார்த்தையின்படி வளருகிற புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல் இல்லாமல் நம்ம வந்து முதிர்ச்சி அடைந்த, அதாவது நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல க்ரோ பண்ற குழந்தைகளாக மாறுறது தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறாங்க. கர்த்தர் தாமே இதை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.